தினமொரு வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 12வது வசனம். புற ஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரரென்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்களை உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ரயிலில் பயணம் செய்த மத தீவிரவாதி ஒருவர் கிறிஸ்தவர்களை குறித்தும் கிறிஸ்தவ மதத்தை குறித்தும் நீண்ட நேரமாக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்தார். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அயோக்கியர்கள் என்ற ரீதியாக அவருடைய விமர்சனங்கள் இருந்தது. சில மணி நேரங்களுக்கு பிறகு அவருடைய விமர்சனங்களை கேட்டுக்கொண்டிருந்த இன்னொரு பயணி கிறிஸ்தவ போதனைகள் அடங்கிய ஒரு சிறு புத்தகத்தை அவரிடம் கொடுத்தார். உடனேயே அந்த மனிதர் அவரை பார்த்து, நீங்கள் கிறிஸ்தவரா? அப்படியானால் இதுவரை நான் செய்த விமர்சனத்தை நீங்கள் ஏன் எதிர்க்கவில்லை என்று கேட்டார். தாழ்மை, பொறுமை, சகிப்புத்தன்மை, சாந்தம் ஆகிய நற்குணங்களை கிறிஸ்தவம் எனக்கு கொடுத்திருக்கிறதே என்று பதிலளித்தார் அவர். பரவாயில்லை, நீங்கள் உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவர் என்றார் அந்த விமர்சகர். ஆம், கிறிஸ்தவத்தை வாத பிரதிவாதங்களால் உண்மை என்று நிரூபித்துவிட முடியாது. எத்தனைதான் விளக்கங்கள் கொடுத்தாலும் அதனை தவறு என சாதிக்கும்படி சில கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும். சாந்தமான விளக்கங்களால் மற்றவர்களின் மனதிலுள்ள தவறான எண்ணங்களை களைய முற்பட வேண்டியது அவசியம். அதே வேளையில் விமர்சனங்களை எதிர்கொள்ள அதிக வலிமையானவை ஒரு சரியான கிறிஸ்தவராக நாம் நடந்து கொள்வதுதான். இன்று இயேசு தான் உண்மையான கடவுள் என்று நிரூபிக்கும் வாஞ்சை பலருக்கு உண்டு. ஆனால் அந்த உண்மையான கடவுளால் தங்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட தாக்கங்களை கூற இயன்றவர்கள் வெகு சிலரே. நாம் பட்டிமன்றம் வைத்து கிறிஸ்தவத்தை நிரூபிக்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவின் போதனைகளின்படியான ஓர் நல்ல வாழ்க்கையினால் அதனை செய்ய முடியும். விமர்சகர்கள் கிறிஸ்தவம் கூறும் நல்ல உண்மைகளை மறுதலிக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக ஒருவரிடம் ஏற்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை மறுதலிக்க முடியாது. அன்பை குறித்து பேசிவிட்டு வெறுப்புணர்வுடன் வாழ்வது சரியல்ல. தாழ்மையை குறித்து புகழ்ந்துவிட்டு பெருமையை நடந்து கொள்வதும் நல்லதல்ல. உண்மையை குறித்து பிரமாதமாக பேசிவிட்டு உண்மையற்று வாழ்வது முறையல்ல. சரியான ஒரு வாழ்க்கை பலருடைய வாய்களை அடைக்கும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவத்தை பிரதிபலிக்கும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.